Hi friends, welcome to Sugi Mango Kitchen. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுலயும் ரோஸ்ட் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படினா அவ்ளோ டேஸ்டா இருக்கும். இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்காக 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதுல கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் அளவில் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம. இந்த உருளைக்கிழங்கு நம்ம எண்ணெயிலே வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த எண்ணெயே அதுக்கு போதும். அப்போ தான் அந்த ரோஸ்ட் வந்து நல்லா மொறுமொறுப்பாக வரும். முதல்ல இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்குலையும் எண்ணெய் வந்து படணும். எண்ணெயில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து 2 உருளைக்கிழங்கு, 2 பெரிய உருளைக்கிழங்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம 3 பொருள் தான் சேர்த்துருக்கிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு 3 பொருள் தான். எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு ரொம்ப வாசமாக வேணும் அப்படின்னா அதில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். உங்களுக்கு என்ன வாசம் வந்து பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக். இந்த 3 பொருள் போட்டு செஞ்சாலே இந்த ரோஸ்ட் வந்து சூப்பராக தான் வரும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாம்பார் தூள் இல்லை கரம் மசாலா தூள், ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். தீ கம்மி பண்ணி தான் மூடி வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றது. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஆனால் அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டு தான் இதுலேயும் வரும். நிறைய எண்ணெய் சேர்க்காம சாப்பிடணும் அப்படின்னா இந்த மெத்தடில் சாப்பிடலாம். அதே டேஸ்ட்டில் ரோஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம்.